கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக அரசு தரப்பில் குழு ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது திமுக தரப்பில் குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து. இந்த குழுல எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க? சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடந்த 2 நாட்களாகவே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்படும் என்று தற்பொழுது திமுக சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணியில் 21 கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது, எத்தனை இடங்கள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக ஒவ்வொரு முறையும் அதிகாரப்பூர்வமாக குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு என்பது இன்னும் 2 நாட்களில் திமுக சார்பில் அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் மூத்த அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு என்பது விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை என்பது ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அதே போல தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கும் திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட இருக்கிறது. குழு அமைக்கப்பட்ட பிறகாக எந்தெந்த கட்சிகளுடன் யாரால் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக அரசு தரப்பில் குழு ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது திமுக தரப்பில் குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து. இந்த குழுல எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க? சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கடந்த 2 நாட்களாகவே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்படும் என்று தற்பொழுது திமுக சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணியில் 21 கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் வழங்கப்பட இருக்கிறது, எத்தனை இடங்கள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக ஒவ்வொரு முறையும் அதிகாரப்பூர்வமாக குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு என்பது இன்னும் 2 நாட்களில் திமுக சார்பில் அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் மூத்த அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு என்பது விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை என்பது ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அதே போல தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கும் திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட இருக்கிறது. குழு அமைக்கப்பட்ட பிறகாக எந்தெந்த கட்சிகளுடன் யாரால் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழங்கியதற்கு நன்றி செலினா.